الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: خير القرون قرني ثم الذين يلونهم، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், காலத்திலேயே பொற்காலம் என்றால் அது என்னுடைய காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கே புரிந்துவிடும் எவ்வளவு பெரிய மாற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் கர்னி, என்னுடைய காலம் என்று சொன்னார்களே, இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிற போது கர்னி என்பதிலே 4 எழுத்துக்கள் உண்டு. காஃபும் ராவும் நூனும் யாவும் உண்டு. அதனுடைய விளக்கமாக முஹத்திஸீன்கள் பதிவு செய்கிற போது சித்தீக் என்பதனுடைய கடைசி எழுத்து, உமர் என்பதனுடைய கடைசி எழுத்து ரா, உஸ்மான் என்பதனுடைய கடைசி எழுத்து நூன், அலி என்பதனுடைய கடைசி எழுத்து யா. அந்த கடைசி 4 எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கைருல் குரூனி கர்னி, என்னுடைய காலம் என்றால் அது 4 கலீஃபாக்களினுடைய காலத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் என்று முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தான் பொற்காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து எப்படி வாழ்ந்தார்? ஈமானோடு வாழ்ந்தார். அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு வாழ்ந்த அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள். சில நேரங்களில், சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் கூட சஹாபாக்களினுடைய துஆவிற்கு உரித்தானவர்களாக ஆனார்கள். அவர்கள்தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு. தாய்க்கு ஹிதுமத் செய்வதற்காக, தன்னுடைய தாயை, பெற்றெடுத்த தாயை வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர முடியவில்லை உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், உவைசுல் கர்னி என்றாவது ஒரு நாள் இங்கு வருவார், அவரை நீங்கள் சந்தித்தால் என்னுடைய சலாத்தை எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்காக துஆ செய்யும்படி உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு மிகப்பெரும் பெயரை பெற்றார்கள். உவைசுல் கர்னி என்றால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஈமானோடு வாழ்ந்தவர்கள், சிறப்பிற்குரியவர்களாக பார்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உலகியல் ரீதியான வளர்ச்சி வேண்டுமானால் காலம் மாற மாற இருக்கலாம். சஹாபாக்களுடைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு உலகியல் ரீதியான வளர்ச்சியில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் மார்க்க ரீதியான வீழ்ச்சியில் இருப்பது யதார்த்தமான உண்மை, நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய காலமே எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்னவா? பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் பண்பட்டதால், பண்பை சொல்லிக் கொடுத்ததால், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததால் இன்றைக்கு தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்காவிட்டால் அவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும்?
காலம் மாற மாற அத்தனை அனாச்சாரங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது காலம் மாற மாற அனாச்சாரங்களும் அநியாயங்களும் குழப்பங்களும் பாவங்களும் அதிகமாகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஒரு காலம் இருந்துச்சு, தீய விஷயங்களை தேடி போக வேண்டியது இருந்தது. ஆனால் இன்றைக்கு தீய விஷயங்கள் என்பது நம்மை தேடி வருகிறது. அக்செப்ட் பண்றியா இல்லையா, தீய காட்சியை நீ பார்க்கிறாயா இல்லையா என்று நம்முடைய கைகளில் வைத்திருக்கிற மொபைலிலேயே பல முயற்சிகளுக்கு பிறகு, பல்வேறு மறைத்தலுக்கு பிறகு செய்த பாவங்கள் இன்றைக்கு அறைக்குள்ளேயே செய்ய முடிகிற அளவுக்கு காலமாற்றம் ஒரு 10-12 வருடங்களில் மாறிவிட்டது என்றால், இன்னும் போக போக எப்படிப்பட்ட சூழலை இந்த உலகம் சந்திக்கும் என்று அச்சப்படுகிற அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கிறது. ஏன் ஒரு பெரிய பாவி கூட பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டால் பக்தியோடு இருக்க முயற்சி செய்வார். வெளியில பெரிய பாவம் செஞ்சாலும் கூட பள்ளிவாசலுக்கு வந்துட்டா கூட பள்ளியில வச்சு இதெல்லாம் செய்ய முடியாது, பள்ளியில வச்சு இதை யாராவது செய்வாங்களா என்று யோசிப்பார். ஆனால் நமக்கெல்லாம் கிபிலாவாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய சவுதி போன்ற நாடுகளிலும் கூட அனாச்சாரங்கள் அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்தார்கள். எந்த மண்ணில் புரட்சி செய்தார்களோ, மதுவை ஒழித்தார்களோ, ஆடம்பரங்களையும் அனாச்சாரங்களையும் தூக்கி எறிந்தார்களோ, அப்படிப்பட்ட கஅபத்துல்லாவை சுற்றியே இன்றைக்கு அனாச்சாரங்கள் அதிகமாகிவிட்டது. நாம் பார்க்கத்தான் முடியும், தடுக்க முடியாது. அதை மாற்றத்திற்குண்டான வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கு பெருகிக் கொண்டே போகிறது. செய்திகள் நாளுக்கு நாள் நம்முடைய கண்ணில் படுகிறது. மஸ்ஜிதுல் ஹராமை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில தேக்கர்கள் வந்து விட்டது, பார்கள் அதிகமாகிவிட்டது, எத்தனையோ அனாச்சாரங்கள் அதிகமாக கிடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் ஆட்சியாளர்கள் மூலமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. துரோகங்களும் இன்னும் பல்வேறு முனாஃபிக்குத்தனமும் அங்கே அதிகமாகிறது. இன்னும் அவர்கள் இலக்கை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட தீவாக இந்த பூமியை நாம் மாற்றப் போகிறோம் என்றால், சுற்றுலா தலங்களுக்கான பூமியாக, அனாச்சாரங்கள் எல்லா அனாச்சாரங்களையும் கொண்டு வர முடியும் என்கிற அளவுக்குண்டான பூமியாக, புனித மண்ணில் இன்றைக்கு கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால், காலத்தினுடைய மாற்றம் எவ்வளவு அபாயம் என்பதை இதன் மூலமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் சொல்கிறார், இன்னும் ஒரு 30 வருடம் நாம வாழ போறோம்னா இந்த ஆயுள் காலத்தை வீணடிப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வாசல்களையும் திறந்து விடுகிறோம். மார்க்கத்திற்கு புறம்பான அத்தனை வாசல்களையும் திறந்து விட போகிறோம். அரைகுறை ஆடையோடு பெண்கள் அங்கே உலாவதற்குண்டான அனுமதியை தரப்போகிறோம் என்கிற அறிவிப்பை பகிரங்கமாக சொல்லுகிற அளவுக்கு கால மாற்றம் என்பது எவ்வளவு பெரிய அனாச்சாரத்தை தருகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது என்பது ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. துரோகம் என்று நாம் சொன்னோம் அல்லவா, முஸ்லிம்களை அடிப்பதற்காகவே பொருளாதார உதவியை செய்து கொண்டு, நீ அடிப்பதற்கு உனக்கு மனம் இல்லாலும் கூட நாங்கள் சப்போர்ட் செய்கிறோம், நீ அடி என்று முஸ்லிம்களை தாக்குவதற்கு இவர்கள் பண உதவியையும் தைரியத்தையும் கொடுக்கிற அளவுக்கு காலமாற்றம் எவ்வளவு பெரிய அபாயகரமாக ஆகிவிட்டது என்பதை யோசிக்கிறோம். ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்கிறார், அவர் தனி அறையில் செய்வதற்கும் பகிரங்கமாக ஒரு பாவம் நடைபெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கஃபியத்தில் கத்தியத்து லம் ததுர்ர இல்லா ஸாஹிபஹா. ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கான விளைவு என்பது அவருக்கு மட்டும்தான் வந்து சேரும். ஆனால் ஒரு மனிதர் அதே பாவத்தை வெளிப்படையாக செய்கிறார், பகிரங்கமாக செய்கிறார், அவையில் சபையில் செய்கிறார் என்றால் அதனுடைய பாதிப்பு என்பது அது எல்லோருக்கும் உரித்தானதாக ஆகிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கால மாற்றத்தில் நம்முடைய ஈமானை எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குவார்கள். ஒரு மனிதர் ஒரு வைரத்தை வைத்திருக்கிறார், அதை ஒரு தங்கத்தினுடைய பெட்டியில் வைத்து பூட்டி இருக்கிறார்.
அந்த தங்கத்தை பாதுகாப்பதற்காக, அந்த தங்க பெட்டியை பாதுகாப்பதற்காக ஒரு செம்பு பெட்டியை வைத்திருக்கிறார். அந்த செம்பு பெட்டியை பாதுகாப்பதற்காக ஒரு இரும்பு பெட்டியை வைத்திருக்கிறார். அதை சுற்றி மண்ணால் ஒரு பானையை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒரு திருடன் வருகிறார், முதலில் அந்த பானையை உடைக்கிறார், அதற்கு பிறகு அந்த இரும்பை உடைக்கிறார், அதற்கு பிறகு அந்த செம்பை உடைக்கிறார், தங்க பெட்டியை உடைக்கிறார், அதற்கு பிறகு அந்த வைரத்தை திருடி வருகிறான் அந்த திருடன். இதை எதோடு ஒப்பிட்டு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், வைரம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமான். அதை சுற்றி இருக்கக்கூடிய, அதை பாதுகாக்கக்கூடிய தங்கப்பெட்டி என்பது நம்முடைய பருளான கடமைகளான தொழுகைகளாகட்டும், இன்ன பிற வழக்கங்களாகட்டும். அதை செம்பு பெட்டி என்று சொன்னால் நம்முடைய சுன்னத்துகள், நாம் பேணக்கூடிய சுன்னத்துகள். இரும்பு பெட்டி என்று சொன்னால் வாஜிபான, ஃபர்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய, ஃபர்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வாஜிபான காரியங்கள். மண்பானை என்று சொன்னால் நபிலான அந்த வணக்கங்கள். இப்படி ஒவ்வொன்றாக முதலில் நபிலிலே கை வைப்பார், அதற்கு பிறகு வாஜிபிலே கை வைப்பான், அதை உடைப்பான். சுன்னத்துகள் நம்மிடமிருந்து எடுபட்டு போகும், அதற்கு பிறகு ஃபர்து என்பது எடுபட்டு போகும். இறுதியாக ஈமான் என்பது பறிக்கப்பட்டு விடும். திருடன் யார் என்றால் ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஆதாரமாக வைத்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இன்றைக்கு மிக முக்கியமானது. காலம் ஆகிவிட்டது, எல்லோரும் ஒரு தவறை செய்கிறார்கள் என்பதற்காக நாம் அந்த தவறை செய்தால் தண்டிக்கப்பட மாட்டோம் என்பதல்ல. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கால மாற்றம் ஏற்பட்டு விட்ட, காலம் கெட்டு போகிவிட்ட இந்த நிலையில ஒரு மனிதர் ஒரு சுன்னத்தை கடைபிடிப்பது என்பது அது எவ்வளவு மகத்தான நன்மையை பெற்றுத் தருகிறது. எல்லா வசதியும் இருந்து ஒரு மனிதர் ஒரு பாவத்தை விடுவதற்கும், எதுவும் இல்லாமல் ஒரு பாவத்தை விடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஏழை, அவர் ஆடம்பரமாக செலவு செய்யவில்லை என்றால் செலவு செய்ய முடியாது. அவர்கிட்ட இருந்தா செலவழிப்பாரா இல்லையாங்கிறத அடுத்து யோசிக்கலாம். ஏழை இடத்தில் இல்லை என்பதால் செலவழிக்காமல் இருக்கிறார். ஒரு பணக்காரர், அவரிடத்தில் இருக்கிறது, ஆடம்பரமான செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் எளிமையாக நடந்து கொள்கிறார் என்றால் இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் கெட்டு போய்விட்ட அந்த நேரத்தில் மன் தமஸ்ஸக பிசுன்னதி இன்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய உம்மத் என்பது குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், கெட்டு போய்விட்ட அந்த நேரத்தில், அனாச்சாரங்கள் அதிகமாகிவிட்ட நேரத்தில் என்னுடைய வழிமுறையை, சுன்னத்தை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ ஃபலஹு அஜ்ரு ஷஹீதின், அவர் ஷஹீதுடைய நன்மையை பெற்றுவிட்டார். சுன்னத்து ஒரு சின்ன சுன்னத்தாக இருக்கலாம், ஆனா காலம் கெட்டு போய்விட்ட அந்த நேரத்தில் சுன்னத்தை கடைபிடிப்பது என்பது எவ்வளவு பெரிய உயரந்தஸ்தை பெற்றுத்தரும், ஷஹீதுடைய நன்மையை பெற்றுத்தரும். இன்னொரு ஹதீஸிலே 100 ஷஹீதுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று பூமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னத்துகள் என்பது இந்த காலகட்டத்தில் பேணப்பட்டால் அதற்கு அதிகமான நன்மை உண்டு. முன்னால் நல்ல ஒரு காலங்களிலே சுன்னத்துகளை செய்வதற்கும், காலம் கெட்டு போய்விட்ட இந்த நேரத்தில் சுன்னத்துகளை கடைபிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதிக நன்மையை நமக்கு அது பெற்றுத்தரும். ஏன் ஒரு ஷஹீதனுடைய நன்மையை பெற்றுத்தருகிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யப்படுகிற சுன்னத்திற்கு மதிப்பு அதிகம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பல பேர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், இலகுவாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் எல்லாம் இல்லை. எல்லோரும் கடைபிடிப்பதில்லை, ஆனால் இவர் மட்டும் கடைபிடிக்கிறார் என்றால் அது சிறப்புக்குரிய ஒன்றாக ஆகிவிட்டது. ஒரு மனிதர் சொல்லுகிறார், இந்த காலகட்டத்துல இரவுல நம்ம தாமதமாகத்தான் தூங்குகிறோம், காலையில் தாமதமாகத்தான் எழுகிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் சொல்றார், இஷா தொழுகை முடிந்த கையோடு நான் உறங்கி விடுகிறேன், ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்து விடுகிறேன் என்று ஒரு மனிதர் சொன்னால் இது ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் தான். இஷா தொழுகை முடிஞ்ச உடனே தூங்கிடுறீங்களா? நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பமே உறங்கி விடுகிறது, அப்படிப்பட்ட பழக்கத்தை வைத்திருக்கிறோம் என்று ஒரு மனிதர் சொன்னார். இது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் முன்னொரு காலத்தில், ஆனால் இன்றைய காலத்துல அதை குறித்து யோசித்தால் இப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறீர்களே, ரொம்பவும் சந்தோஷம் என்று நாம் பாராட்டுவோம். ஏனென்றால் காலம் மாறிவிட்டது, நம்மால் மிக விரைவாக தூங்க முடியவில்லை. எல்லா விஷயங்களையும் கணக்குகளையும் நம்முடைய மண்டையில போட்டு
யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு தூக்கம் தாமதமாகிற இந்த காலகட்டத்தில மிக விரைவான இரவு தூக்கம் பாராட்டிற்குரியது என்பது போல எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எளிமையாக வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதையும் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அனைத்து வாய்ப்புகளும் இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது என்பது சாதாரணமான நன்மைக்குரியது அல்ல. அது ஷஹீதனுடைய நன்மையை பெற்று தரும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, காலம் போகிற போக்கில் இதுவெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு பாவத்தை செய்யறோம் வைங்களேன், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் நம்முடைய ஈமானை காலப்போக்கில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது என்பது மிக முக்கியமானது. சவுதியில் அந்த அனாச்சாரம் நடக்குது, நம்மை சுற்றி அனாச்சாரங்கள் நடக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை சொன்னார்கள். முடிந்தால் நீங்கள் தடுக்க வேண்டும், வேடிக்கை பார்க்க கூடாது, கைகளால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாவால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் மனதளவிலாவது வெறுத்து ஒதுக்குங்கள். இந்த காரியம் எனக்கு பிடிக்கல என்று மனதளவிலாவது ஒதுக்க வேண்டும். இல்லை, இது நம்மளால செய்ய முடியல, அவங்களாவது செய்யறாங்களே, அந்த அனாச்சாரங்களை செய்கிறார்களே, அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது என்று மனதளவில் நீங்கள் அதை பாராட்டினால், வரவேற்றால், அவர்கள் எந்த பாவத்திற்கு உள்ளாகிறார்களோ நீங்கள் அதை செய்யாமலேயே அந்த பாவத்திற்கு உள்ளாகுவீர்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்கள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், யாருமே இங்கே பரிசுத்தமானவர்கள் அல்ல. அதிலே தௌபா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால மாற்றத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். My dear brothers, we all know that life today is not easy. Everywhere we look, there are things trying to pull us away from Allah. Everything around us, the things we see online and the way people act seem to push us away from Allah. Our Prophet sallallahu alaihi wasallam warned us that a time would come when being a believer would be as hard as holding a hot coal in your hand. This is why we must take the protection of our iman very seriously. Our faith is not something we can just leave alone. We have to move carefully in every single day. To protect our iman, we must fix our connection with Allah. When we stop praying, our iman becomes an easy target for shaitan. And the biggest protection for our iman is the people we choose to be around. If we surround ourselves with people who don't care about Allah, our own faith will slowly weaken. But if we stay with those who remind us of our Creator, our iman will stay safe. Protecting our faith is the most important job we have in this life. Let us make our iman very strong until our very last breath. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.